அமீர் கிட்ட நாங்க கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு டீல முடிச்சப்ப நம்மளுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது நீதான் நாங்க கொண்ட பெர்னாண்டஸோட பொண்ணு. அதுக்கப்புறம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன்னை காப்பாத்த முயற்சி பண்ண. இவங்கிட்ட இருந்து நல்லவன் மாதிரி நடிச்ச இந்த பிம்பு கிட்ட இருந்து. கருப்பு கருப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். பிளாக் தொழில் தர்மம் என்னன்னு நான் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொடுத்த பணத்தை இதுவரைக்கும் இந்த ஆமீர் உஸ்மான் திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்லை. நீ கேட்ட பணத்தை உனக்கு முழுசா கொடுத்துட்டேன். என்ன ஆனாலும் சரி அவ எனக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நீ எப்படி என்கிட்ட இருந்து பணம் வாங்கினியோ அதே மாதிரி நானும் வாங்கியிருக்கேன். பல பேர்கிட்ட பல லட்சத்தை. அவளை நான் ஒப்படைச்சே ஆகணும். அவ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. நான் அவளை மொத்தமா வித்துட்டேன். நீ இப்ப போற போக்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்னவோ காவல் நாயாவே மாறிடுவ போல இருக்க. இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய விளையாடி இருக்க. ஆனா உன் கைவரிசை என்கிட்ட காட்டாத. அப்படி காட்டினா அமீருக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. செத்துருவ. இவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும்னு முடிவு பண்ணிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. ஒண்ணும் தெரியாத பொண்ணுங்களை கடத்திட்டு போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கிற ஒரு புரோக்கரை இதுக்கு மேலேயே நீ நம்பாத. உன் தங்கச்சி மட்டும் இல்ல, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். என்ன ஈஸியா சொல்லிட்ட கௌரி. இவ விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியது நீங்களும் அவளும் இல்லையே, நான் தானே. உன் கையாலே இவ அப்பனை கொன்னுட்டு இப்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற சீப் சென்டிமெண்ட்ஸ். அப்புறம் இவளோட வெள்ளை தோலை பார்க்கும்போது உன்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க மனசுல ஒரு வெறி பொங்கும் பாரு. அதை அடக்கணும். விட்டா பிரிச்சு மேஞ்சிருவீங்கடா. ஏய், பெருமலை ஞாபகம் இருக்கா உனக்கு? பெருசா அவனை போட்டது நீ தானே, பெருமைப்பட்டுக்காத. யாருக்கும் தெரியாம நான் தான் அவனை தூக்குனேன். அன்னைக்கு டான்ஸ் ஃப்ளோர்ல இவளுக்காக நீ அவனும் வெறித்தனமா சண்டை போட்டப்போ பெருமாள் தான் ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் என் லோரா மேலேயே கைய வச்சதுனால அந்த இடத்துல இருந்த நான் தான் அவனை சுட்டேன். புரிஞ்சுதா? ரொம்ப அண்ணனா அவன் கதிதான் உனக்கும்.
எவ்வளவு பெரிய வீரன்னு சொன்னாலும் ஒருத்தன் உண்மையான ஆம்பளையா இருக்கணும்னா தன் மனசுக்கு பிடிச்சவளோட மனசையும் அன்பையும் ஜெயிக்கிறவனா இருக்கணும். பிளாக் தான் உண்மையான ஆம்பளை. கிளீன் ஷாட். Hey sexy lady, I like your flow. You put it on me, ceiling to floor. Hey sexy lady, I like your flow. தேரோடும் விதியில் தேவத்தை வந்தால் Sexy lady, I like your flow. You put it on me, ceiling to floor. Hey, sexy lady, you'll be fine, drive me crazy, move me on. No, no, no. Hey, sexy lady, you'll be fine, drive me crazy, move me on. Hey sexy lady.